ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டோஃபர் அகாடமியில் ஸ்டார் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் சீரீஸ் மாதிரி வச்சுட்டு போகிறாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 ஸ்டார் காம்படிஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 5வது ஸ்டார் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அதாவது ஃப்ரெஷராக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இனிமேல் தான் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கவே போகிறேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம், இந்த ஸ்டார் காம்படிஷனை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு தான். ஓகேங்களா? அதனால் வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடும் புரியும். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வெளியிட போகிறோம், ஏப்ரல் மாதம் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், எல்லாருமே, அதாவது இது வரைக்கும் நீங்கள் படிக்காமல் இருந்தாலும் இனிமேலாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு டவுட் இருக்கும், இனிமேல் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு, எந்த அளவுக்கு பிளான் போட்டு படிக்கிறீங்களோ, நீங்கள் படிக்கிறத பொறுத்து தான் இருக்குது பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது. ஓகேங்களா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். ஏன்னா கம்மியான நாட்கள் இருக்கிறதுனால அதிகமான நேரத்தை நம்ம செலவிட்டால் மட்டும்தான் குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இனிமேல் படித்தாலும் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அதை பிளான் பண்ணி படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதனால் எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டார் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. பார்த்திங்கன்னா, இந்த காம்படிஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு காம்படிஷனுக்கும் அவங்க ஒரு சிலபஸ் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஒரு ஷெட்யூல் கொடுத்துட்றாங்க. என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, அதுக்கான மெட்டீரியல்ஸும் அவங்க ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. இது பார்த்திங்கன்னா, ஃப்ரைடே அன்றைக்கி டெஸ்ட்டு நடக்கும். ஓகேங்களா? ஃப்ரைடே வீக்லி ஃப்ரைடே டெஸ்ட்டு நடக்கும். அதுக்கான கொஷின் பேப்பர் ப்ளஸ் ஆன்சர் கீ எல்லாமே பிடிஎஃபாக தான் சென்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய டெலகிராம் சேனலில். ஓகேங்களா? அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணிடுறாங்க. இதில் ஃப்ரெஷராக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இனிமேல் இந்த ஸ்டார் காம்படிஷனை ஃபாலோ பண்ணி படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி படிக்கலாம். ஒவ்வொரு காம்படிஷனுக்கும் கம்மியான லெசன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் புரிஞ்சு படித்தா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், அந்த ஒவ்வொரு ஷெட்யூலையும் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துடலாம். நீங்கள் அதுக்கான டைம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எல்லா லெசனையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு அந்த ஷெட்யூலையும் நீங்கள் முடிச்சுட்டே வரலாம். அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணி படிக்க போகிறவங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் காம்படிஷன் வச்சாங்க. நெக்ஸ்ட் கோல்டன் ஸ்டார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலக்கல் ஸ்டார், ஃபயர் ஸ்டார், இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த வீக் அந்த டெஸ்ட்டு நடக்கும். ஃபைனல் ஸ்டார்னு இருக்குது, இதோட முடிஞ்சிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு எல்லோரும் படித்து அதை மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஃபைனல் ஸ்டார் காம்படிஷன் நடக்கக்கூடியது. ஓகேங்களா? இன்னும் ஸ்டார் காம்படிஷன் நடக்கும். இதுதான் ஃபைனல். ஓகேங்களா? அதனால் ஃப்ரெஷர்ஸ் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக இந்த ஸ்டார் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்லேருந்தே நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிச்சுட்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சூப்பர் ஸ்டார் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதோட ஷெட்யூல் நீங்கள் எப்படி பிளான் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மெத்தட்லேயே நீங்கள் எல்லா ஷெட்யூலையும் என்ன பண்ணலாம், படித்து முடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் காம்படிஷனுக்கான ஷெட்யூல். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா, தமிழ் 6th இருக்கு இல்லையா, 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது சிலபஸ் பேஸ்டு பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிலபஸ் பேஸ்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்களே வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோஸே கூட பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, திருக்குறளில் கூடா ஒழுக்கம் நடுநிலைமை. இந்த 2 திருக்குறள்,
அதாவது இந்த 2 அதிகாரம் ஓகேங்களா. அப்புறம் இலக்கணம்ல வந்து லைவ் கிளாஸஸ்ல கொஸ்டின்ஸில் வந்து 1லேருந்து 100 வரைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அவங்களோட இலக்கண பகுதி லைவ் கிளாஸு டெஸ்ட்டு அந்த வீடியோஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து 1லேருந்து அந்த 100 கொஸ்டின்ஸ் வரையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஜிகேயில் பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம் 11th ஸ்டாண்டர்டில். மேக்ஸ் வந்து அவங்க இந்த சூப்பர் ஸ்டார் கொடுக்கல. ஸோ அது வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ தமிழில் வந்து என்னென்ன புக் படிக்கணும், நியூ புக்கில் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ புக் பேக் கொஸ்டின் வந்து எல்லாமே படிக்கணும். மொழித்திறன் பயிற்சி படிக்கணும். இயல் இலக்கணம், அதாவது எல்லா இயல்லையும் உள்ள இலக்கண பகுதியை படிக்கணும். 6th தமிழில் உள்ள திருக்குறள் படிக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் யூனிட் 7 பேஸ்டு லெசன்ஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்சில் கொடுத்துருக்காங்க, அதை நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பொருள் தருக கலைச்சொற்கள் இது எல்லாமே வந்து சிலபஸில் கவர் ஆகக்கூடியது. ஸோ அதனால் எல்லாமே படிச்சுக்கணும். அப்போ யூனிட் 7ல் வந்து என்னென்ன படிக்க, அதாவது அந்த யூனிட் 7ல் கவர் ஆகக்கூடியது என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இயல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ எப்படி பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ் வந்து ஈஸியாகவே முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ 3 பருவம் இருக்குது, இதை வந்து ஈஸியாகவே முடிச்சிடலாம். நீங்கள் இப்போ இந்த வீக் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 2 இயல் கூட படிங்க ஓகேங்களா. 2 இயல் படிச்சிங்கன்னா 9 இயலை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா 6th ஸ்டாண்டர்ட் எல்லாமே முடிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து ஒரு நாளைக்கு 2 இயல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு அதிகாரத்தை கூட முடிச்சிடலாம். ஏன்னா திருக்குறளும் சிம்பிளாக தான் இருக்கும், முடிச்சிடலாம். ஸோ இலக்கண பகுதி பார்த்திங்கன்னா, இது வந்து வீடியோ கிளாஸஸ் பார்க்கணும். 1லேருந்து 100 கொஷின். ஸோ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு 25 அப்படிங்கிற மென்ஷனில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஈஸியாக இந்த இலக்கண பகுதியும் முடிச்சிடலாம். ஜிகே வந்து இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜிகே வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்கனாமிக் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்டார் காம்படிஷனில் கம்மியாக தான் சிலபஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிடலாம் ஓகேங்களா. இந்த வீக் ஃபுல்லாக இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பித்தா கூட இந்த சூப்பர் ஸ்டார் காம்படிஷனுக்கு உள்ள ஷெடியூலை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ஸோ அவங்களுடைய டெலகிராம்லேயே பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் இருக்கும். அதை வந்து நீங்கள் டெஸ்ட்டை வந்து எழுதி அட்டென்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல், அதாவது இந்த ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் டைமை பொறுத்து பிளான் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு ஷெடியூலாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இனிமேல் வந்து தாமதப்படுத்தாமல் படிக்க எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவில் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.